ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி குக்ஸ். வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்காய் 2 சைடும் அரிஞ்சு அதை நம்ம நல்லா அலசி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அலசி வச்சுக்கலாம். மாங்காயை இப்போ நம்ம கட் பண்ணலாம். நல்லா துருகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி துருகி மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சியை நல்லா தோல் சீவி இந்த இடிக்கல்லில் இடிச்சுக்கலாம். இடித்து போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா இடிச்சுக்கலாம். இடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி பொடி பொடியாக வந்த பிறகு அதையும் நம்ம துருவி வச்ச மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகா நான் ஒரு 10 அடிச்சிருக்கேன். அதை காம்பை கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பை கிள்ளி அது 2 அரிஞ்சு அதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அது நீளமாக சன்னமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணது இந்த விதையெல்லாம் எடுத்த பிறகு கட் பண்ணதை அதே இடிக்கல்ல போட்டு சும்மா லைட்டாக 2 இடி நம்ம இடிச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா இதான பிறகு நம்ம வச்சுருக்கிற மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட நம்ம தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஒரு 1/2 மணி நேரம் வேகணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கு நடுவில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியோடு சேர்த்து அந்த மிக்சர் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது எண்ணெய் வதங்க வரணும். அதை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாடியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஈஸியான டேஸ்டான டக்குன்னு செய்யக்கூடிய தொக்கு ரெடி ஆயிரும். மாங்காய் இஞ்சி புளி தொக்கு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சில்லி குக்ஸ்.